நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாய்கள் கடித்ததில் காயமடைந்த பசுக்கன்றுவின் புகைப்படம் அச்சடித்த பேனரை மதுரை மாமன்ற கூட்ட அரங்கத்திற்குள் கொண்டு வந்த 86வது வார்டு பாஜக உறுப்பினர் பூமாஸ்டி அங்கு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், மேலும் விவரங்கள். நிச்சயமாக மதுரை மாநகராட்சியில் சொத்துவரி முறைகேடு, மேயரின் கணவர் கைது எதிரொலி சம்பந்தமாக 3 மாதத்துக்கு பின் துணை மேயர் தலைமையில் மதுரை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த பட்ஜெட் மாநகராட்சி கூட்டத்தில் மைதீன்பாய் பஸ்ஸுக்கென்று நீதி கேட்டு வந்து மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் போராட்டம் நடத்தியதால் பாஜக பெண் மாவட்ட மாமன்ற உறுப்பினர் போராட்டம் நடத்தியதால் திமுக கவுன்சிலருக்கும் பாஜக கவுன்சிலருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 86வது வார்டு பாஜக உறுப்பினர் பூமாஸ்ரீ தனது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் 100 வார்டுகளில் குப்பைகளை கொட்டுவதால், இறைச்சிகளை உண்டுவிட்டு நாய்கள் கால்நடைகளை கடிப்பதால் மாநகராட்சி எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மைதீன்பாய் என்பவருக்கு சொந்தமான பசுங்கன்றை நாய் கடித்து காயம் ஏற்படுத்தியது குறித்து புகைப்பட பேனரை மாமன்ற கூட்டரங்கிற்குள் எடுத்து வந்து மாநகராட்சிக்கு எதிராக முழக்கமிட்டார். பூமாஸ்ரீயுடன் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு புகைப்படத்தை கிழித்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து பாஜக கவுன்சிலர்கள் பூமாஸ்ரீ அகவை காவலர்களால் வெளியேற்றப்பட்டார். இதனால் மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு, மேயரின் கணவர் கைது எதிரொலி, 3 மாதத்தில் மேயர் பொறுப்பு தலைமையில் பட்ஜெட் மாமன்ற கூட்டம் தொடங்கி 15 நிமிடத்திற்குள் முடிவந்திருக்கிறது. பட்ஜெட் மாமன்ற கூட்டம் தொடர்பான விவாதம் இல்லாத நிலையில் பட்ஜெட் தொடர்பான தீர்மானம் மட்டும் நிறைவேற்றப்பட்டு 15 நிமிடத்தில் மாமன்ற கூட்டம் முடிவிருந்திருக்கிறது. 3 மாதங்களுக்கு பின் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தை அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருந்த நிலையில் பாஜக மாமன்ற உறுப்பினர் கால்நடைகள் புகைப்படத்துடன் வந்து எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை இட்டதால் திமுக கவுன்சிலர்களுக்கும் பாஜக மாமன்ற உறுப்பினர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அகவை காவலர்களால் வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.